தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட கல்வி நிதியை பாஜக ஆளும் பிற மாநிலங்களுக்கு ஒதுக்குவதா? மத்திய அரசின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கையை நிராகரிப்பதால் மத்திய அரசு பகிரங்கமாக மிரட்டுகிறது. இந்திய வரலாற்றில் எந்த அரசும் அரசியல் பழிவாங்குவதற்காக கல்வித்துறையை முடக்கியது இல்லை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்வியடைந்ததை அடுத்து முதலமைச்சர் அதிஷி ராஜினாமா. துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். டெல்லி துணைநிலை ஆளுநருடன் பாஜக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து சந்திப்பு. புதிய முதல்வரை தேர்வு செய்ய உள்ள நிலையில் நடைபெறும் சந்திப்பால் பரபரப்பு. டெல்லியில் கெஜ்ரிவால் இல்லத்தில் ஆம் ஆத்மி மூத்த தலைவர்கள் ஆலோசனை. தேர்தல் தோல்வி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் தேர்வு குறித்து ஆலோசிப்பதாக தகவல். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். பனிப்பொழிவு மற்றும் தொடர் முகூர்த்தம் காரணமாக பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. மதுரை உசலம்பட்டியில் 1 கிலோ மல்லிகை 4000 ரூபாயாக அதிகரிப்பு. தமிழ்நாடு மீனவர்கள் 14 பேர் மற்றும் 2 விசைப்படகுகள் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தால் மீனவர்கள் கொந்தளிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் காட்டுப்பட்டி முனீஸ்வரர் கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். வாடி வாசலில் சீறி பாயும் காளைகளை அடக்கி வீரத்தை வெளிப்படுத்தும் காளையர்கள். கோவை கொடிசியாவில் 8வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை திரைப்பட பாடலுக்கு நடனமாடி உற்சாகம். தைப்பூச திருவிழாவையொட்டி பழனி முருகன் கோவிலில் குவியும் பக்தர்கள். 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலையில் அலைமோதும் பக்தர்கள். அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் புள்ளிமானை நாய் கடித்து கொன்ற அவலம். மான்களை விரட்டி கடிக்கும் நாய்களை கட்டுப்படுத்த கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே மரக்கட்டைகளை ஏற்றி சென்ற லாரி தலைக்குப்பிர கவிழ்ந்து விபத்து. மரக்கட்டைகள் சாலையில் சிதறியதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு. ஓடும் ரயிலிலிருந்து தள்ளிவிடப்பட்ட பெண்ணிற்கு உடல் நலன் பாதிப்பு. வயிற்றில் இருந்த சிசு உயிரிழந்த நிலையில் பெண்ணிற்கு தீவிர சிகிச்சை. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரில் 12 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. நக்சலைட்டுகள் தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 4 பேர் காயமடைந்ததாக தகவல்.
டெல்லி தேர்தல் முடிவுகள் பீகார் தேர்தலில் எதிரொலிக்காது. ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் நம்பிக்கை. டெல்லி மீரட் விரைவு சாலையில் தவறான பாதையில் சென்ற காரால் கோர விபத்து. பிரயாக்ராஜ் மகா கும்ப மேளாவில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 41 கோடி பேர் புனித நீராடியதாக தகவல். மெக்சிகோவில் லாரி மீது பேருந்து மோதி கோர விபத்து. பேருந்தில் பயணித்த 48 பயணிகளில் 41 பேர் உயிரிழப்பு. கரீபியன் கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டரில் 7.6 பதிவு. சுனாமி எச்சரிக்கையால் பதற்றம். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் ரச்சின் ரவீந்திரா படுகாயம். தலையில் பந்து பலமாக தாக்கியதால் ரத்தம் வெளியேறியதால் ரசிகர்கள் அதிர்ச்சி.